எள்ளு உளுந்து இந்த ரெண்டு வச்சுட்டு நம்மளுடைய பீரியட் சைக்கிளை ஃபுல்லாவே நம்ம வந்து சரியா இது பண்ணிக்க முடியும். ஆனா திரும்பவும் யார் எடுக்கணும், எப்போ எடுக்கணும், இதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப வந்து எள்ளு நல்லது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் எள்ளு உருண்டை, எள்ளு சேர்ந்த இது நாள் முழுக்க டெய்லி குழந்தைக்கு கம்பல் பண்ணி ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு கொடுத்துறது அல்லது எள்ளு உருண்டை ஒண்ணு வந்து சாப்பிட வச்சிருது. யாருக்கு எடுக்கணும் எள்ளு அப்படின்னா, எந்த உடலினர் எடுக்கணும் எள்ளு அப்படின்னா, யார் வந்து சொல்லுவாங்க இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு. அப்போ யார் ரொம்ப இளைத்த தேகத்தோட இருக்காங்களோ, யார் வந்து ரொம்ப வெயிட் ரொம்ப குறைவா, புரோட்டீன் பத்தாம, மசில்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாம அந்த மாதிரி இருக்காங்களோ, இப்போ பெண்கள் வயதுக்கு வர்றாங்க, வயதுக்கு வந்த பிறகு எப்ப எள்ளு கொடுக்கலாம், எப்ப நல்லெண்ணெய் எடுத்துக்கணும், இதுக்கு எல்லாமே கால்குலேஷன் இருக்கு. நம்ம எல்லா நாளும் 28 ஒரு பீரியட்ஸ்ல இன்னொரு பீரியட்ஸ் வரதுக்கு எல்லா நாளும் எள்ளு எடுத்துக்க கூடாது. எப்ப எள்ளு எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த 14th டே, இப்ப பீரியட்ஸ்னா ஒரு மாதம்னா அந்த நடுவுல இருக்க 15வது நாள்ல இருந்து அடுத்த பீரியட்ஸ் வர எள்ளு கொடுக்கணும். யாருக்குன்னா, யாருக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ குறைவா இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ பீரியட்ஸ் ஃப்ளோ குறைவா இருக்கவங்களுக்கு எள்ளு கொடுக்கும் பொழுது 15வது நாள்ல இருந்து 30வது நாள் வரை எள்ளு எடுத்துக்கும் பொழுது அவங்க, நீங்க பாத்தீங்கன்னா நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, எள் வந்து ஹார்மோனல் எஃபெக்ட், எள் வந்து என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கு. ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே எள் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அந்த கருப்பு எள்ளை வந்து 15வது நாள்ல இருந்து எள் உருண்டையாவோ, சும்மா எள் அப்படியே ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம். அல்லது ஏதோ ஒரு பொரியல் பண்றாங்க அப்படின்னா அதை லேசா எள்ளை வந்து அரைக்குறையா அரைச்சு அதுல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து எள் நம்மளுக்கு உள்ள போய்கிட்டே இருந்தது அப்படின்னா பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நார்மல் ஆகும். யாருக்குன்னா பீரியட்ஸ் ஃப்ளோ குறைவா இருக்கு உங்களுக்கு. இப்போ பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, அப்போ அவங்களுக்கு எள்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா உளுந்து. அப்போ உளுந்து யாருக்கு அப்படின்னா, பீரியட்ஸ் ஆரம்பிச்சா ரொம்ப லீனா இருப்பாங்க. பீரியட்ஸ் ஆரம்பிச்சா 8 நாள் 10 நாள் எலும்பும் தோலுமா இருக்கும் பொண்ணு. அதே மாதிரி இடுப்பு எலும்புலாம் ரொம்ப பலவீனமா இருக்கும். பீரியட்ஸ் முடிஞ்சா அப்படியே அசந்து டயர்ட் ஆயிருவாங்க. இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா உளுந்து கொடுக்கணும். இவங்களுக்கு தான் உளுந்தங்களி. நம்ம என்ன பண்றோம்னா, கண்ணை மூடிட்டு உளுந்து பெஸ்ட், எள்ளு பெஸ்ட், நல்லெண்ணெய் பெஸ்ட், முட்டை பெஸ்ட், இப்படி நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுட்டு எல்லாத்தையும் குழந்தைக்கு போட்டு உளுந்தங்களி ஒரு நாள் கொடு, காலையில உளுந்தங்களி கொடுக்கணும், மத்தியானம் எள்ளு உருண்டை கொடுக்கணும். ரெண்டும் ஆப்போசிட்டா வேலை பார்க்கும். எள்ளு வந்து உடம்பு உஷ்ணத்தை அதிகப்படுத்தும், உளுந்து உடம்பு உஷ்ணத்தை குறைக்கும். உளுந்து வந்து அதிகமான பீரியட்ஸ் ஃப்ளோவை குறைக்கும். அப்ப உளுந்தங்களி யாருக்கு கொடுக்கணும்? பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தி இருக்க பிள்ளைங்க அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க, பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கு, மேனேஜே பண்ண முடியாம சிரமப்படுவாங்க, 5 நாள் இருக்கு 7 நாள் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் பீரியட்ஸ்க்கு முந்தின நாள்ல இருந்து உளுந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பேஷண்ட் வந்தவங்களை வச்சு தான் நான் சொல்றேன் எல்லாமே. இப்போ பாத்தீங்கன்னா உளுந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, பீரியட்ஸ் டே, இந்த டேட்ல பீரியட்ஸ் வரும் அப்படின்னோடனே அதற்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருந்து உளுந்தங்களி கிண்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாசம் பீரியட்ஸே வராமலாம் ஸ்கிப் ஆயிருக்கு, அல்லது 2 நாள் டிலே ஆகும். இப்படியே ஒரு 6 மாசம் கண்டினியூ பண்ணிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பீரியட்ஸ் 3 மாசம் 4 மாசம் வரல அப்படின்னு பார்த்துட்டு என்னென்ன உணவு முறையெல்லாம் எடுத்துக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, உளுந்தங்களியை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உளுந்த நிப்பாட்டிட்டு எள்ளு கொடுங்க. அந்த எள்ளு கொடுக்கறதும் பீரியட்ஸ் கரெக்டா அந்த டேட்ல இருந்து 15 நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த குவான்டிட்டி இவங்க உடலுக்கு, அவங்களோட இண்டிவிஜுவல் ஒருத்தர் வந்து நமக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கிற முன்னாடி, நம்ம எந்த இடத்துல வாழ்றோம், ஹீட்டான பிரதேசத்துல வாழ்வாங்க, அவங்களுக்கு போட்டு எள்ளு கொடுக்க கூடாது. அப்போ என்ன பிரதேசத்துல நம்ம இருக்கோம், என்ன மாதிரியான நிலத்துல வாழ்றோம், என்ன டைம் ஆஃப் த டே ரொம்ப முக்கியம். அதை ஒரு நாள்ல காலையில கொடுக்கறதா, மதியம் கொடுக்கறதா, சாயங்காலம் கொடுக்கறதா, அதுவும் முக்கியம். ஏன்னா நம்ம உடம்புக்கு வாதப்பித்த கபம் இருக்க மாதிரி நாளுக்கும் வாதப்பித்த கபம் இருக்கு. ஒரு நாள்ல காலை பொழுது வாதம், மிட் டே நல்ல வெயில் இருக்க பொழுது பித்தம், சாயங்கால பொழுது கபம். இப்ப வந்து தயிர் வந்து ஒரு சூப்பர் ஃபுட், எக்ஸலண்டான உங்களுக்கு தயிர் மாதிரி வந்து குடல்ல இருக்க பாக்டீரியாஸ் இது பண்றது, லாக்டோபாசிலஸ் கொடுக்கறது எதுவுமே இல்லை. அந்த தயிரை கப காலமான சாயங்காலம் 7 மணிக்கு மேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? கட்டாயம் உடம்பு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணதான் போதும். தயிர் சாதத்தை நைட்டு 10 மணி 11 மணிக்கு ஏற்கனவே கப உடம்பு இருக்கவங்க, அவங்களும் கப உடம்பு, அவங்க எடுக்கக்கூடிய உணவும் குளிர்ச்சியான உணவா இருக்கு. இப்ப மோர் இருக்கு, அதை நைட்டு 10 மணிக்கு குடிச்சாங்க அப்படின்னா ஒரு கப உடம்பு, அவங்க மோரை 10 மணிக்கு குடிச்சாங்கன்னா கட்டாயம் தொந்தரவு பண்ணும். அப்போ ஒரு நாளும் நம்மளுக்கு நம்மளை பத்தின கிளாரிட்டி வேணும். அந்த நாள் நல்ல குளிர்ச்சியான காலகட்டம்னு வைங்க, மார்கழி மாசம் நல்லா காலையில 11 மணிக்கு வர, காலையில 10 மணி வரை அப்படி கிளைமேட் ரொம்ப பனி ஊத்திட்டு இருக்கு, அந்நேரம் காலையில நம்ம மோர் குடிச்சோம்னா என்ன ஆகும்? கட்டாயம் உடம்பு பாதிக்கும். அப்போ ஒரு அதுக்காக தான் சித்த மருத்துவத்தோட அடிப்படையே எங்க ஆரம்பிச்சாங்கன்னா, நிலத்திலையும் பொழுதுலையும் ஆரம்பிச்சாங்க.
எந்த நிலத்துல வாழ்ற, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5ஆ பிரிச்சு 5 நிலத்தினருக்கும் வேற வேற மாதிரியான லைஃப் ஸ்டைல், வேற வேற மாதிரியான உணவு முறை. அப்போ குறிஞ்சி நிலத்துல இருக்க மலை பிரதேசத்துல இருக்க ஒருத்தருக்கு கடும் குளிர்ச்சியான ஒரு உணவு கொடுக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணதான் செய்யும். அப்ப குறிஞ்சி நில உணவுகள் என்ன, குறிஞ்சி நில வாழ்வியல் என்ன, குறிஞ்சி நிலம் என்ன மாதிரியான பண்டிகைகள் கொண்டாடணும், மருத நிலத்துல இருக்கவங்களுக்கான பண்டிகைகள் என்ன, அவங்க வாழ்வியல் என்ன, அப்படி பிரிச்சாங்க நிலத்தை. பொழுதுன்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. இப்போ பொங்கல் சமயத்துல இருக்கனால 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா சூரியன் வந்து இடதுல இருந்து வலது நோக்கி, வலதுல இருந்து இடது நோக்கி மூவ் ஆகும். அதாவது சூரியன் மூவ் ஆகுறதுல இப்ப வந்து பூமி வந்து சூரியனை சுழண்டு வரும் பொழுது ஒரு வருடத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. அந்த 2ஆ பிரிக்கிறதோட மெயினான திருவிழா தான் ஒன்னு தைப்பொங்கல், இன்னொன்னு ஆடி 18ஆம் பெருக்கு. அப்ப இந்த 2 சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, சூரியன் வந்து நீங்க ஜெனரலா கிழக்கு பார்த்த வீட்டுல இருக்கீங்கன்னு வைங்க, நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல இருந்து பொங்கல்னு வைங்க, அப்ப சூரியன் வந்து இந்த பக்கம் ரைட் சைடு கார்னர்ல இருக்கும், அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே வரும். மூவ் ஆயிட்டு வந்துட்டு இந்த கார்னர் வர போகும். எப்பனா ஆடி 18க்கு அந்த கார்னர் வந்துடும். அப்புறம் அங்க இருந்து மூவ் ஆகி திரும்ப தை வர இந்த பக்கம் மூவ் ஆகும். நேர் கிழக்குல இருக்காது. இந்த ஆங்கிள வச்சு ஒரு வருஷத்தை 2ஆ பிரிச்சாங்க. அப்ப அதுதான் உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த 6 மாசத்துல எந்தெல்லாம் வேலை செய்யலாம், அந்த 6 மாசத்துல எல்லாம் வேலை செய்யலாம். அதாவது தையில இருந்து ஆடி வர, அடுத்து திரும்ப ஆடியில இருந்து தை வர. அப்ப இத இப்படி 2ஆ பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து இது வந்து சூரியனுடைய அடிப்படை வச்சு பிரிக்கிறது. அதுக்கு அடுத்த பிரிவினை 6 பொழுதுகளா பிரிக்கிறாங்க. அப்ப 6 பொழுதுனா 6 காலங்கள் என்னன்னா என்ன, கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில் காலம், முதுவேனில் காலம் 6 பிரிச்சு அந்த 6ல எப்ப வாதம் கூடும், பித்தம் கூடும், கபம் கூடும் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு எப்ப எந்த உணவு எடுத்துக்கலாம், மோர்னா எந்த 2 மாசம் எடுத்துக்கலாம், நெல்லிக்கனினா நெல்லிக்காய்னா எந்த 2 மாசம் எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்தை 6ஆ பிரிச்சுட்டு அந்த 2 monthsல எப்ப கீரைகள் நல்லா எடுத்துக்கலாம், எப்ப வந்து நான்வெஜ் ஃபுட் எடுத்துக்கலாம், எப்ப வந்து காலை வெயில் காயலாம், எப்ப வந்து மாலை வெயில் நல்லது, இப்படி பிரிவினை. அப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் நிலம், பொழுது, காலம், நிலம் காலம் பார்த்துட்டோம். பொழுதுன்றது ஒரு டேவை பிரிக்கிறது, ஒரு டேவும் 6ஆ பிரிக்கிறது. அதுல என்னென்ன, அதுல வாதம் பித்தம் கபம் எப்படி இருக்கும். அப்ப நிலம், பொழுது, காலம் இந்த 3 பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம உடலுக்கு வரும். அப்ப நம்ம உடல்ல வாதமா பித்தம், இது பார்க்க மலைப்பா பெருசா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். ஒரு வருஷம் வந்து நீங்க இயற்கையோட இயைந்து ஜஸ்ட் திங்க் பண்ணி, இதுக்கு வந்து ஒரு பெரிய படிப்பினை நீங்க பெருசா படிச்சிருக்கணும் அப்பெல்லாம் அவசியமே இல்லை. இயல்புல ஒரு வருஷத்துல 6 சீசன் மாறுதுப்பா, அந்தந்த சீசனுக்கு இந்தந்த உணவு ஓகே. அப்ப நம்ம உடல்ல இதே மாதிரி மாற்றம் ஏற்படுது, அந்தந்த டயத்துக்கு இந்தந்த உணவு ஓகே. இந்த விஷயத்த மட்டும் நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க சொல்ற நெய்யா இருக்கட்டும், நெய் எப்ப எடுத்துக்கலாம்னு இருக்கு. எந்த 2 மாசத்துல நெய் எல்லா உடலினரும் எடுத்துக்கலாம் கம்ஃபர்டபுள். ஒரு பர்டிகுலர் மாதங்கள நல்லா தயிர் எடுத்துக்கலாம், பர்டிகுலர் மாதங்கள இனிப்பான உணவுகள் நல்லா எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் 2 மாதத்துலதான் நல்ல உபவாசம் இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் 2 மாதம் தான் கழிவு நீக்கத்துக்கு, இப்ப நம்ம கழிவு நீக்க சிகிச்சை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 2 மாதங்கள் எடுக்கும் பொழுது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்படியா எல்லாமே பிரிக்கப்பட்டு ஃபுல்லா ஃபார்ம்டு சிஸ்டம். சயின்ஸ் இல்ல, ப்ரூஃப் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு இது சொன்னாங்களா, இன்னைக்கு ரிப்போர்ட் வந்ததா, அடுத்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா தேங்காய் எண்ணெய் பத்தி புதுசா ஒரு தீசிஸ் வரும், இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்கோம், இதை பார்த்திருக்கோம்னு சொல்லுவாங்க. இது மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு ஃபுல்ஃபில்டா பஞ்சபூத அடிப்படையில பார்க்கும்போது குழந்தை கூட புரிஞ்சுக்கலாம். நீங்க இப்ப சொல்லி ஒரு நேரத்துல இப்ப ஒரு 2 hours இன்டர்வியூக்குள்ள நீங்க புரிஞ்சிட்டீங்க. அப்ப நான் என்ன தேகம்ன்றது நீங்க அசஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 5 minutesல அசஸ் பண்ணிட்டீங்க. 5 வயசு குழந்தை அசஸ் பண்ணிடும். அப்ப வாத தேகமா, பித்த தேகமா, கப தேகமா, நம்மளை சுற்றி உள்ள சூழல் என்ன, அப்போ சூரியனுடைய மூமெண்ட்டும் சந்திரனுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் எப்படி ரியாக்ட் ஆகுது, பிரபஞ்சம் நாம, அவ்வளவுதான். இதுல வந்து எந்த குழப்பமே இல்லாத ரொம்ப கிளியரான சயின்ஸ் தான் சித்த மருத்துவம். கம்ப்ளீட்லி ப்ரூவன் சயின்ஸ் தான். எதுவும் அதுல வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்லாம் கிடையாது. தெளிவா நீங்க வாதப்பித்த கப அடிப்படையில பார்க்கும்போது எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, ஏன் கம்மங்கூழ் பர்டிகுலர் காலத்துல குடிக்கணும்ன்றாங்க, ஏன் அந்த சமயம் கம்பு வந்து குளிர்ச்சி, அப்ப சூடு அதிகமாக ஆகக்கூடிய காலகட்டத்துல கம்மங்கூழ் குடிக்கக்கூடிய பண்டிகைகளும் விழாக்களும் இருக்கும். அப்போ எந்தெந்த விழாக்கு என்னென்ன உணவு எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து அந்த நமக்கும் இயற்கைக்குமான அந்த தொடர்பை வந்து ரீஇம்ப்ளான்ட் பண்றதான். அப்படிதான் வாழ்ந்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு 100-200 வருஷம் விட்டுட்டோம். திருப்பி ஒரு தடவை நம்ம வந்து அதை ஒரு கல்வி அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நீங்க சொல்ற 1000 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நான் என்ன பயன்படுத்தணும், எனக்கு என்ன வேணும்
நான் எப்படி வாழணும், எனக்கு நான் ஏதாவது ஒரு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அவஸ்தைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.